துணிச்சலின் மறுபெயர் அம்மா ஜெயலலிதா. அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பற்றிய ஒரு அலசல். மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சில அரிய தகவல்களை பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணாக, நடிகையாக நிறைய அவமானப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்த பொழுதும் தமிழ்நாட்டின் உச்ச பதவி வரை உயர்ந்த அதிசயம்தான் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள். அந்த கனத்த முகம், கடிகார முள், திலகம், இழுத்து போர்த்திய சேலை, புலியின் பார்வை, இதுதான் அவங்கள நினச்ச உடனே நம்ம நினைவுக்கு வருது. இதனால தான் அவங்க என்றென்றைக்கும் தமிழகத்தின் ஒரு உந்து சக்தியாக இருக்காங்க. அம்மா ஜெயலலிதாவை போல ஆண்களால் அலக்கழைக்கப்பட்ட இன்னொரு பெண் அரசியல் தலைவர்கள் தமிழகத்திலே இல்லைன்னு சொல்லலாம். 1980களில் இறுதி காலகட்டத்தில் தான் அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய எல்லா தலைவர்களுமே அதற்கு மறைமுகமாக மறுப்பு தெரிவித்தாங்க. சில காலம் கழித்து நேரடியாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொந்த கட்சியிலேயே இவங்களை ஏற்றுக்கல, அதிருப்தி தான் இருந்தது. அதை வெளிப்படுத்தியாக அந்த கட்சியில் வெளிப்படுத்தினாங்க. அன்றைய காலகட்டத்தில் ஜானகி அம்மா அவங்க பிடிச்ச அளவுக்கு அதிமுககாரங்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களை பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கவர்ச்சி உடை அணிந்து நடனமாடிய பெண், அவங்க போய் நாடாளுறதா அப்படின்னு அம்மா காதுபடவே பல அவதூறுகளை நாகரிகமாக சொல்கிறோம், அதெல்லாம் கடந்து அம்மா காதுபடவே பேசினவங்க இருக்காங்க. தீவிரமாக அரசியல் மேடைகளில் பேசும்பொழுது கூட கீழே இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆடாமல் ஆடுகிறேன், அந்த பாட்டை பாடுங்க, ஆடுங்க அப்படின்னு குரல் கொடுத்தவங்க அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. ஒரு மேடை பேச்சில் அம்மா இருக்கும் பொழுதும் இருந்தாங்க. எல்லாம் கடந்து தான் அவங்க அரசியல் வாழ்க்கையில் ஜெயித்தாங்க. தமிழகத்தில் முதல்வராக பதவியேற்ற பொழுது அவங்களுக்கு வயது 44. இந்த சாதனையை இதுவரை தமிழகத்தில் எந்த ஆண் அரசியல் தலைவர்களுமே முறியடிக்க முடியவில்லை. இந்த தன்மையாலேயே இன்றும் குடும்பங்களிலாகட்டும், அலுவலகங்களிலாகட்டும், ஆட்சி மன்றங்களிலாகட்டும் ஆண்களால் அவமதிக்கப்படும் பெண்கள் எல்லாருமே அம்மா ஜெயலலிதா அவர்களையே முன்மாதிரியாக எடுத்துக்கிறாங்க. நிச்சயம் தமிழ்நாட்டு பெண்களால் விலை மதிப்பற்ற ஆளுமையாக இருந்தவங்க தான் அம்மா செல்வி ஜெயலலிதா. தமிழ்நாட்டு பெண்களின் வாக்கு வங்கி அம்மா என்ற பெயரை சுற்றியே மையம் கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். அதை நாம் உணர்வுபூர்வமாகவும் உணர முடிந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக முந்தைய அரசோட போட்டி போட்டுக்கொண்டு பெண்களுக்கான நலத்திட்டங்களை முடிந்தவரை நிறைவேற்றினா அசத்துனாங்க. அதில் சிலதை பார்க்கலாம். முதல்ல வர்றது பெண் சிசு கொலை, அதை தடுக்கிறதுக்கு தொட்டில் குழந்தை திட்டம். அடுத்து திருமணமாகும் எளிய பெண்களுக்கான தாலிக்கு தங்கம். கருவுற்ற பெண்கள் சுகமாக இருக்கணும், சுகமாக மகப்பேறு வரணும் அப்படிங்கிறதுக்காக மகப்பேறு கால விடுப்பு அதிகரித்தாங்க. கிராமப்புறம் மற்றும் நகரப்புற பெண்களின் உடல் சிரமத்தை குறைப்பதற்காக இலவச மிக்சி, கிரைண்டர், ஃபேன் இதெல்லாம் கொடுத்தாங்க. பயணம் செய்ய இளம் தாய்மார்கள் வசதியாக பேருந்து நிலையங்களில் தாய்ப்பால் அறை அதை ஏற்படுத்தினவங்க அம்மா. இது போக பெண்களுக்கான முழு உடல் பரிசோதனை, பெண்கள் அவங்க உடல்நிலையை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக வச்சவங்களும் அம்மா தான். ஏன்னா அது வரைக்கும் பெண்கள்லாம் குடும்பத்துக்காக தான் உழைச்சிட்டே இருந்தாங்க. பையன் நல்லா இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க எய்ம் பண்ணி இருந்தாங்க. அப்போ தான் தன்னோட உடம்பையும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தினாங்க அம்மா பெண்களுக்கு. அப்படிங்கிறதால தான் அனைத்து பெண்களுக்குமே அம்மா பிடிச்சவங்களாக இருந்தாங்க. அரசு துறைகளிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என தமிழ்நாட்டு பெண்களை இரண்டாம் இதயம் என நினைத்து காத்தவர் தான் அம்மா ஜெயலலிதா அவர்கள். அடுத்ததாக சொல்லணும்னா அம்மா உணவகம் தான். இது ஒரு மகத்தான சாதனை. 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்தாங்க. இதில் எல்லாம் அவங்க சாதனை. 10 ரூபாய்க்கு தரக்கூடிய தரமான இட்லியை அந்த 1 ரூபாய்க்கு கொடுத்தாங்க பாருங்க, அங்கே நிற்கிறாங்க அம்மா. அதே மாதிரி அம்மா உணவகங்கள் முழுவதுமே பெண்களால் நடத்தும்படி வடிவமைச்சாங்க. இதனால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண்களின் வளமும் நலமும்
உயர்ந்திருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இந்த திட்டம் பல நம் மாநிலங்களில் இன்றளவும் கடைபிடிப்பது இவரின் வெற்றியே. வேற ஆட்சி வந்த பிறகும் இந்த திட்டம் வழிநடத்துவது சிறந்தது என முடிவெடுத்து இந்த திட்டத்திற்கான வெற்றின்னு சொல்லலாம். இன்றளவும் அது நடைமுறையில் இருக்குது. ஆண்களை எடுத்துக்கிட்டோன்னா, இத்தனை பெண்களை நான் காதலித்தேன், இந்த கல்யாணம் பண்ண பெண்ணுக்கிட்ட வெளிப்படையாக சொல்லுவாங்க, பொது வெளியிலையும் வெளிப்படையாக சொல்லுவாங்க. அந்தரங்க விஷயங்களை ஆண்களால் பேச முடியும், ஆனால் பெண்களால் அப்படி பேச முடியாது. கணவர்கிட்ட கூட, கணவர் கேட்டாலும் கூட சிறு வயது காதலை பெண்களால் தெரியப்படுத்த முடிவதில்லை. ஆண்கள் எளிதாக சொல்லிடுறாங்க. இன்றளவும் இருக்குது. நான் ஒரு பெண்ணை காதலித்தேன் அப்படின்னு மனைவி கேட்டவுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மனைவியால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம் நாட்டில் நிலவும் சமூக ஒழுக்கங்கள் பெண்களின் அந்தரங்க விருப்பங்களை விரும்புவதில்லை. அதனால் அப்படி இருந்த பொழுதும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இப்படிப்பட்ட சமூக ஒழுக்கங்களை மூங்கில் குச்சின்னு முறிச்சு போட்டவங்க அம்மான்னு சொல்லலாம். அவங்களே ஒரு புகழ்பெற்ற பேட்டியில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதிலேயே சிலர் மீது எனக்கு ஈர்ப்பு இருந்தது. அதில் ஒருத்தர் கிரிக்கெட்டர் நாரி கான்ட்ராக்டர் மற்றும் பாலிவுட் நடிகர் ஷமி கபூர். இவங்கள முக்கியமானவங்கன்னு நம்ம சொல்லலாம். பின்னால் சோபன் பாபுவோட கோயிங் ஸ்டே வாழ்க்கை வாழ்ந்த பொழுது அதை கூட அவங்க வெளிப்படையாக தெரிவித்தாங்க, ரகசியமாலாம் வச்சுக்கல. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நான் இப்படி தான் எனக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள். இவங்க கர்வம் மிக்கவங்க, ஆணவம் மிக்கவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைன்னு கூட எடுத்துக்கலாங்க. அந்த ஆணவமே தமிழகத்தின் மானத்தை டெல்லியில் அடகு வைக்காமல் பார்த்துக்கிட்டதுன்னு சொல்லலாம். 2012ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த தேசிய வளர்ச்சி மாநாட்டுக்கு தமிழகத்தின் சார்பாக அம்மா அவர்கள் போயிருந்தாங்க. அங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுது உங்கள் நேரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு மணி அடித்து உட்கார சொன்னாங்க. ஆனால் அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், உங்களோட அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு வெளியேறிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு டெல்லியிலேருந்து மன்மோகன் சிங் வரை எல்லாமே சமாதானப்படுத்த பார்த்தாங்க. தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. அப்போ கூட அம்மா பணியல. அதே மாதிரி அம்மா இருக்கும் வரை நீட் தேர்வு நிறைவேறாத காகித சட்டமாகவே இருந்தது. அம்மா துயில் கொண்டாங்க. நீட் தேர்வு தமிழகத்தில் நீண்டு விட்டது. அதிமுக எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே வலுவான கட்சியாக இருந்தது தான், அதை மறுக்க முடியாது. ஆனால் ஜெயலலிதா அம்மா காலத்தில் அது இன்னமும் வலுவடைந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை கட்டி காத்தவங்க, அமைப்பு ரீதியாக அதிமுகவை தமிழ்நாட்டு சிறு கிராமங்களுக்கு கொண்டு சேர்த்தவங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள். அதன் பின்பு தமிழக கட்சிகளிலேயே 1 கோடி தொண்டர்கள் அந்த எண்ணிக்கையை அடைந்த முதல் கட்சி, அந்த அந்தஸ்தை பெற்றது அதிமுக. இன்றும் எம்ஜிஆருக்கு நிகரான இடத்தை அதிமுக தொண்டர்கள் நமது அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு தராங்க. மக்களின் பிரதிநிதிகள் வேண்டுமானா அம்மா என்று சும்மா சொல்லலாம். ஆனால் இன்றும் தமிழகத்தின் உட்புற கிராமங்களில் வசிக்கும் அதிமுக தொண்டர்கள் உணர்வு பூர்வமாக புரட்சி தலைவி அம்மா என்ற வார்த்தையை உச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு சனாதன பறவை அப்படின்னு சொல்லலாம். பல கோயில்களுக்கு கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்களை அனுப்பியிருக்காங்க. அவங்களே தான் சங்கராச்சாரியாரை கைதும் செஞ்சாங்க. எதுவாக இருந்தாலும் சமூக நீதியில் கடைசி வரை சமரசம் செய்யாத மனித நேய மங்கையராக கடைசி வரைக்கும் இருந்தவங்க இவர்களே. 1991-96 ஆட்சி காலத்தில் தான் 69% இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு உறுதியளிக்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் 68% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. தமிழகத்தில் அதிகரிக்கப்பட்டது இதெல்லாம். அதற்கு பிறகு 89 கலைஞர் வந்தாங்க. அப்போ பழங்குடியினருக்கான தனியாக 1% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. 68% இடஒதுக்கீடு அதிலிருந்து 69% மாறுச்சு. சமூக நீதி காத்த வீராங்கனை
என்ற பட்டத்தை ஜெயலலிதாவுக்கு இதனால தான் வழங்கினாங்க திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி ஐயா. பெண்களின் கல்வி உரிமையில் அவர் காட்டிய முடிவில்லா அக்கறையை இந்தியாவில் வேறு எந்த முதலமைச்சர்களோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்தியாவிலேயே முதன்முறையாக பள்ளிக்கு செல்லும் மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் திட்டம் அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதற்கு அடுத்து சீருடை, கல்வி சாதன பொருட்கள் அடங்கிய புத்தகப்பை என மாணவிகளுக்காக இலவச திட்டங்களை தொடர்ந்து அறிவிச்சிட்டே இருந்தாங்க. இதில் முக்கியமானது மடிக்கணினி திட்டம். இது தமிழ்நாட்டில் ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கான ஒரு டிஜிட்டல் வரமாகவே அப்பொழுது கருதப்பட்டது. கலைஞர் அவர்கள் இலவச தொலைக்காட்சி மூலம் தகவல் புரட்சியை ஏற்படுத்தினார்னு சொல்கிறோம். அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இலவச மடிக்கணினி வாயிலாக அறிவு புரட்சியை உண்டாக்குனாங்க. பிடிக்கிறதோ பிடிக்கலையோ எது அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு தோணுதோ அதை கரெக்டாக சிறப்பாக செஞ்சுடுவாங்க. அம்மா ஜெயலலிதா அதை அவங்களோட கொள்கையினே சொல்லலாம். பரதநாட்டியம் அவங்களுக்கு பிடிக்கல தான், ஆனால் பரதநாட்டிய பள்ளியில் அவர்தான் முதல் மாணவி. சினிமா அவங்களுக்கு பிடிக்கல தான், ஆனால் 1960, 70களில் அம்மா தான் தென்னிந்தியாவின் நம்பர் 1 நடிகை. அரசியலும் அவருக்கு ஒரு காலகட்டத்தில் சிறிது பிடிக்காமல் போச்சுன்னு சொல்லலாம். அது அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுலேயும் கடைசி வரைக்கும் வெற்றி வெற்றி இதை தான் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் முதலிடத்தில் இருந்தாங்க. அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் பதவியில் இருக்கும் பொழுதே இறந்த தமிழக முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள். இறந்த பொழுது அதிமுக மாநிலத்தில் 134 இடங்களிலும் மத்தியில் 37 இடங்களிலும் வெற்றி பெற்று அசுர பலத்தோட அரசியலில் நிலை கொண்டு இருந்தது. அம்மா ஜெயலலிதா அவர்கள் எந்த பெரிய தலைவருக்கும் நேரடியாக வாரிசா இல்லாமல் நெருப்புச் சுழியிலிருந்து எழுந்த ஃபீனிக்ஸ் பறவை போல் தமிழகத்தின் முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர். இனி அத்தகைய தன்மை கொண்ட ஒரு பெண் முதலமைச்சர் தமிழகத்திற்கு எப்பொழுது சாத்தியம் என யோசித்து பார்ப்போம். அப்பொழுது புரியும் அம்மா அவர்களின் அருமையும் பெருமையும். நன்றி. இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி.